ஹலோ ஆல், வெல்கம் டு ரோசாரி கிரியேஷன்ஸ். ஆரி எம்ப்ராய்டரி கற்றுக்கணுமா, அதுவும் ஃப்ரீயாக கற்றுக்கணுமா, எப்படி கற்றுக்கணும், எங்கேருந்து கற்றுக்கணும்னு உங்களுக்கு தெரியணுமா, இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்காக ஃப்ரீ பிளேலிஸ்ட் ரெடி பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள், அதில் ஜாயின் பண்ணி பாருங்கள். 0 நாலேஜிலேருந்து ஆரம்பித்து நீங்கள் ப்ளவுஸ் டிசைன் வரைக்கும் ஈஸியாக கற்றுக்கலாம், அதுவும் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில். எல்லா வீடியோலையும் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்குறேன். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நீடில் பிடிக்கணும், எப்படி பீட்ஸை லோட் பண்ணணும், பீட்ஸை எப்படி ஸ்டிச் பண்ணணும், என்னென்ன த்ரெட் நம்ம யூஸ் பண்ணணும், ஸ்டாண்ட்ஸ் எத்தனை எடுக்கணும், எப்படி பண்ணணும்னு எல்லாமே உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட்டாக புரியும். நோ ஏஜ் லிமிட். இதில் நீங்கள் எந்த ஏஜ் லிமிட்னாலும் நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மெட்டீரியல் வேணால் மெட்டீரியல் கிட் ரெடியாக இருக்குது. பேசிக் லெவல் மட்டும் நீங்கள் கற்றுக்கணும், உங்களுக்கு 1000 ரூபாய்க்குள்ள மெட்டீரியல். பேசிக்கும் அட்வான்ஸும் நீங்கள் கற்றுக்கணும், உங்களுக்கு 1500 ரூபாய்க்குள்ள மெட்டீரியல். இதில் போட்டிருக்க நான் இந்த ஸ்க்ரீனில் வந்துட்டுருக்கிற எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் போட்டது தான், அவங்க ஃப்ரீயாக கற்றுக்கிட்டு போட்டது தான். ஓகே, உங்களுக்கும் நீங்கள் கற்றுக்கணும், இதே போல் உங்களுக்கும் போடணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் கொடுத்துருக்குறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரைனர்ஸ் வச்சு உங்களுக்கு நானும் சொல்லிக் கொடுப்பேன், அவங்களும் சொல்லிக் கொடுப்பாங்க, உங்களுக்கு ஈஸியாக கற்றுக்கலாம். இதோட டைமிங் என்னன்னு கேட்டால் உங்களோட டைமிங் தான். ஓகே, மார்னிங் 10 to ஈவினிங் 5 வரைக்கும் நீங்கள் அனுப்பலாம். இதில் எல்லா நாளுமே உங்களுக்கு ஒர்க்கிங் டே, மண்டே டு ஃப்ரைடே உங்களுக்கு ஒர்க்கிங் டே, சாட்டர்டே சண்டே ஹாலிடே. ஓகே, ஒர்க்கிங் உமன்ஸ் நாங்கள் கற்றுக்கலாமான்னு கேட்டால் ஒர்க்கிங் உமன்ஸும் நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, நீங்கள் போட்டு நீங்கள் அனுப்பிடுங்க. உங்களுக்கு கரெக்ஷன் நீங்கள் உங்கள் டைமில் நீங்கள் போட்டு அனுப்புங்க. யாருனாலும் உங்கள் டைமில் போட்டு அனுப்புங்க. உங்களுக்கு கரெக்ஷன் மார்னிங் 10லேருந்து 5க்குள்ளே உங்களுக்கு கரெக்ஷன் கொடுத்துருவோம். ஓகே, இதில் உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே ஈச் அண்ட் எவ்ரி திங் கரெக்ஷனோட வாட்ஸ்அப் குரூப்பில் சொல்லிக் கொடுப்போம். எங்கே வேணும், இது எங்கே வேறு ஏதாவது சேனலில் சொல்லி கொடுக்குறாங்களான்னு என்னன்னு எனக்கு தெரியாது. ஓகே, அப்படி சொல்லி கொடுத்தாலும் ஓகே, நல்லது தான். என்னோடய மோட்டிவ் நிறைய பேர் பெண்கள் வீட்டில் நம்ம சும்மாவே இருக்கிறோம். சும்மாவே இருக்கும்போது ஏதாவது ஒரு கைத்தொழில் நமக்கு வேணும். கைத்தொழில் தான் நமக்கு தனி சிறப்பை கொடுக்கும். ஓகே, நம்ம வீட்டையும் பார்த்து நம்ம சமுதாயத்தையும் நம்ம மேம்படுத்தலாம், நம்ம 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஸோ அது கைத்தொழில் நமக்கு என்றைக்குமே நம்மளை கைவிடாது. ஓகே, ஒரு டயலாக் சொல்லுவாங்களே, கட்டின புருஷன் கைவிட்டாலும் கைத்தொழில் கைவிடாதுன்ட்டு. அதே போல் கைத்தொழில் நமக்கு என்றைக்குமே கைவிடாது. இந்த ஆரி ஒர்க்கு நம்ம கற்றுக்கிட்டாலே நிறைய நம்ம சம்பாதிக்கலாம். ஓகே, இதில் பிகினர்ஸ் கோர்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு ஃப்ரீ தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இதில் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த கோர்ஸ் பிடிச்சிருந்தது, அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ப்ளேலிஸ்ட் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்து ஈஸியாக பண்ணலான்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஏன்னா நிறைய பேர் கற்றுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் எப்படி தொடங்கணும்னு தெரியாது. யார் சொல்லி கொடுப்பாங்க, எங்கே போய் கற்றுக்கிறது, நிறைய காசு கொடுத்து கற்றுக்கிறதுக்கு எனக்கு இல்லை அப்படின்னு நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, ரொம்ப முடியாதவங்கெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச கலையை, நமக்கு தெரிஞ்ச இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம அவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம். இது முற்றிலும் ஃப்ரீ, எந்த காசுமே கிடையாது. உங்களுக்கு மெட்டீரியல் வேணும்னா மட்டும்தான் நீங்கள் மெட்டீரியல் கிட்டுக்கு தான் காசை கொடுப்பீங்க. ஓகே, ஸ்டாண்டு, ஃப்ரேமு, என்னென்ன இதுக்கு தேவையோ எல்லாமே உங்களுக்கு அதில் வந்துடும். பேசிக் மட்டும் கற்றுக்கணுன்னா 1000 ரூபாய், பேசிக்கும் அட்வான்ஸும் கற்றுக்கணுன்னா உங்களுக்கு 1500 ரூபாய்க்குள்ளே மெட்டீரியல்ஸ் வந்துடும். இதுலேயே நீங்கள் இன்னும் நிறைய க்ரியேட்டிவாக பண்ணணுன்னா ஒரு பாக்ஸ் சில்க் த்ரெட்டு ஒரு 10 கலர்ஸ் இருக்கும். ஓகே, 10 கலர்ஸ் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா இன்னும் நிறைய அதில் க்ரியேட்டிவாக நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை நிறைய புகுத்தலாம். ஓகே, இந்த ஆரிக்கலம் இப்போ உள்ளதில்லை, இது முன்னாடி ராஜா காலத்துலேருந்தே அவங்க அரச குடும்பங்களில் அவங்க பயன்படுத்தின கலை. ஓகே, அது இப்போ நம்ம எல்லாருமே நம்ம அதை போட ஆரம்பிச்சிட்டோம். ஆரி ஒர்க் இல்லாத எந்த ஃபங்க்ஷனுமே இல்லைன்னு சொல்லலாம். அப்படி ஒரு சிம்பிள் டிசைனாவது எல்லாருமே போடணும்னு ஆசைப்பட்றாங்க. இதில் நம்ம ஆர்டர்ஸ் எடுக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஆர்டர்ஸ் நம்ம வாட்ஸ்அப்பில் போடலாம். அதே போல் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு A4 ஷீட்டில் எழுதி ஆரி ஒர்க் செய்து தரப்படும்னு போட்டாலே நல்ல காசு நமக்கு கிடைக்கும். ஓகே, நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு தான் இதை பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச்சும் பீட் ஸ்டிச்சும் கற்றுக்கிட்டாலே நீங்கள் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, அவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டிலேருந்து கற்றுக்கவும் ஆரம்பிக்கலாம். நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. எல்லாராலும் முடியும், நம்மளால் முடியும்னு நம்புங்க, கண்டிப்பாக முடியும். நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகே, நம்பிக்கை இல்லாமல் எதுவுமே இல்லை. நமக்கு ஃபஸ்ட்டு தேவை
நமக்கு நம்பிக்கை தான் தேவை. அதுக்கு அப்புறமா தான் நம்மளோட டேலண்ட், திறமை. ஓகே, அடுத்தது விடாமுயற்சி. நம்ம திரும்ப திரும்ப ட்ரை பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த எந்த தொழில் நம்ம செய்கிறோமோ அதில் நம்ம வெற்றியை எதிர்பார்ப்போம். நமக்கு வந்து எதுவுமே முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, எந்த ஒர்க்குமே நம்ம முடியும்னு நினச்சி நம்ம பண்ணோன்னா கண்டிப்பாக முடிப்போம், சாதிப்போம். அது வந்து எல்லா பெண்களாலேயும் முடியும். ஒரு வயசானவங்களால் அவங்க நினைப்பாங்க நாங்கள் என்னால் முடியாதுன்னு. அப்படியெல்லாம் கிடையாது, வயசானவங்களாலேயும் முடியும். நம்ம குரூப்பில் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஃப்ரீயாக 75 இயர்ஸ் உள்ளவங்க அவங்க அழகாக கற்றுக்கிட்டு இப்போ எல்லாருக்குமே போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே சந்தோஷமாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நான் நல்லா போடுறேன், உங்களால் தான் என்னால் போட முடிஞ்சுது, நீங்கள் அவ்வளோ எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. அதே போல் டெய்லி உங்களுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச்சும் உண்டு. மோட்டிவேஷன் டெய்லி எப்படி பண்ணுறது, என்ன பண்ணுறது, உங்களை பிஸ்னஸை எப்படி டெவலப் பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு கிளாஸில் நான் சொல்லி கொடுப்பேன். அதனால் வேணுங்கிறவங்க எல்லாருமே சும்மா டைம் பாஸ்க்காக வந்து ஜாயின் பண்ண வேண்டாம். வேணுங்கிறவங்க உங்களுக்கு கற்றுக்கணும், உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் முன்னேறணும், நீங்கள் உங்கள் பிள்ளைங்களோட படிப்பு செலவும் சரி, அவங்களோட ஏதாவது ஒரு சின்ன சின்ன செலவுகள் எல்லாமே நான் பார்த்துக்கணும், நானே செய்யணும், என்னோடய செலவை நான் பார்த்துக்கணும், என் அம்மா அப்பாவை நான் பார்த்துக்கணும், என் வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் நான் பார்த்துக்கணும்னு உங்களுக்கு ஒரு உந்துதல் இருந்துன்னா நீங்கள் இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களால் நல்லா சம்பாதிக்க முடியும். முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நான் மறுபடியும் சொல்கிறேன், முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து நினைக்கலாம் இதுக்கு நிறைய காசு ஆகுமே, தொடங்குறதுக்கு காசு நிறைய எல்லாம் ஆகாது. நீங்கள் ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணாலே போதும், உங்களால் ஒரு இந்த கோர்ஸை நீங்கள் கற்றுக்க முடியும். ஓகே, கோர்ஸை கற்றுக்கிட்டு நீங்கள் அடுத்து போட்டு கொடுக்க முடியும். நீங்கள் படிக்கும்போதே உங்களால் நீங்கள் ஏர்ன் பண்ணவும் முடியும். உங்களுக்கு 2 months ஃப்ரீ கிளாஸு. 2 monthsல நீங்கள் ஒரு 1 week 2 week ஆனோடனே நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். 1 week 2 week ஆன உடனே நீங்கள் அடுத்தவங்களுக்கு போட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போதுலேருந்தே படிக்கும்போது நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடலாம். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே பயப்படாதீங்க, பண்ணுவேனோ, எனக்கு வருமோ, எனக்கு வராது, படம் வரைய வராது, அப்படியெல்லாம் இல்லை. எல்லாத்துக்குமே ட்ரேசிங்க்கும் சரி எல்லாமே உங்களுக்கு இதில் நான் சொல்லி கொடுத்துருவேன். ஓகே, இதுக்கு நீடில், ஃப்ரேமு எல்லாம் தான் வேணும். ஒரு நீடில் வச்சு நீங்கள் 100 டிசைன்ஸ் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு சின்ன நீடில் தான், அந்த நீடில் வச்சே நீங்கள் எல்லாமே பண்ணலாம். ப்ரைடல் ப்ளவுஸ் பண்ணலாம், சாரியில் பண்ணலாம், குர்த்தியில் பண்ணலாம், அடுத்தது டிசைன்ஸை சிம்பிளாக பண்ணலாம், எலிகெண்டாக பண்ணலாம், நம்மளோட கஸ்டமைஸ் பண்ணி எப்படி வேணாலும் நம்ம பண்ணலாம். எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம ஒரு சின்ன ஒரு இதை கற்றுக்குறோம், ஒரு ஸ்டிச்சை கற்றுக்கிட்டு நம்ம வந்து ஈஸியாக நிறைய டிசைன்ஸை நம்ம க்ரியேட் பண்ணலாம். எல்லாமே இதோ பார்க்குறீங்கல்ல, எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் போட்டது தான், அவங்களோட கைவண்ணம் தான் இதெல்லாமே. அவங்க வந்து என்னால் முடியாதுன்னு இருந்தால் எதுவுமே பண்ண முடியாது. நான் வந்து உங்களுக்கு எல்லாமே ஈச் அண்ட் எவ்ரிதிங் சொல்லி கொடுத்துருவேன். பட் உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் அழகான டிசைன்ஸாக, அழகான ஒரு பிக்சராக, இல்லை அழகான ஒரு ப்ளவுஸாக வெளியே வரும். எல்லாமே உங்களுக்கு முடியும், முடியாதது எதுவும் இல்லை. என்னென்ன திங்ஸ் வேணும், என்னென்ன பண்ணணும், எப்படி பிஸ்னஸ் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு நான் கிளாஸில் சொல்லி கொடுப்பேன். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா. வேணும்னா ஓகே, கண்டிப்பாக எல்லாம் கிடையாது. உங்களுக்கு கோர்ஸ் வேணும், நான் ஜாயின் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு அப்புறமா நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபஸ்ட் நான் வாட்ஸ்அப் குரூப் கொடுக்குறேன், அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ப்ளேலிஸ்ட்டும் கொடுப்பேன். ஓகே, ப்ளேலிஸ்ட் இங்கேயும் கொடுக்குறேன், உங்களுக்கு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு உங்களுக்கு புரியுதான்னு பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக எல்லாமே நல்லா புரியும், நல்லா பண்ணலாம். ஓகே, அதுக்கு அப்புறமா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அதோட லிங்க் கீழே கொடுத்துருக்குறேன், கீழேனா டிஸ்கிரிப்ஷனில். ஓகே, கீழே வந்து ஹெட்டிங் இருக்கும், அதுக்கு கீழே மோருன்னு ஒரு டாட் போட்டு மோருன்னு இருக்கும், அதுக்கு கீழே தான் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் வரும். ஓகே, வாட்ஸ்அப் குரூப்புன்னு வரும். இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க்கும் கொடுக்குறேன், அதையும் கிளிக் பண்ணி அதுலேயும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே போடுற ஸ்டூடெண்ட்ஸ் போடுற எல்லா ப்ளவுஸஸுமே அதில் நான் போடுவேன். ஓகே, அதில் போட்டு உங்களுக்கு நீங்கள் அதில் பார்க்கலாம், உங்களுக்கு மாடல்ஸும் பார்க்கலாம். அதே போல் உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க, எப்படி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க, எப்படி ஆல்பம் பண்ணணும், ஆல்பம் எல்லாம் நம்ம பண்ணுவோம். சர்டிஃபிகேட் உண்டான சர்டிஃபிகேட் உண்டு, எம்எஸ்எம்இல ரெஜிஸ்டர் பண்ண சர்டிஃபிகேட். ஓகே, அது வந்து படித்து முடித்த அப்புறமா தான் நான் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பேன். வேணுங்கிறவங்க காசு உண்டான்னு நீங்கள் கேட்பீங்க, சும்மா இந்த டவுட் எல்லாம் வருது, அதனால தான் காசு கண்டிப்பாக உண்டு. ஒரு சர்டிஃபிகேட்டுக்கு உங்களுக்கு 500 rupees. ஓகே, கிளாஸுக்கு கிடையாது, மறுபடியும் சொல்கிறேன், கிளாஸ் எல்லாமே முற்றிலும் ஃப்ரீ.
உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணும்னா மட்டும் அதுவும் லாஸ்ட்டில் தான், நீங்கள் படிச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் கொடுக்க வேண்டாம், முடிச்ச அப்புறமா தான் அது கொடுக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ளவுஸ் போட்டு எல்லாமே நீங்கள் ஏர்ன் பண்ண அப்புறமா தான் ஓகே அது சர்டிஃபிகேட் கொடுக்க. நீங்கள் குருதட்சணையாக வேணாலும் நினச்சிக்கலாம். ஓகே, அப்போ நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. உங்களுக்கு அந்த காசு பெரிய விஷயமாகவே தெரியாது. நம்ம குருதட்சணையாக கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அப்படி வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சர்டிஃபிகேட் லாஸ்ட்டில் தான் மறுபடியும் சொல்கிறேன். ஓகே, கண்டிப்பாக அதுக்கு காசு உண்டு, 500 ருபீஸ். வேறு டீட்டெயில்ஸ் வந்து மறுபடியும் சொல்லிவிட்டேன். மண்டே டு ஃப்ரைடே கிளாஸு, சாட்டர்டே சண்டே வந்து நீங்கள் அனுப்பலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குரூப்பை வந்து க்ளோஸ் பண்ண மாட்டோம், அனுப்பலாம். பட்டு படித்து கொடுக்குறவங்க, உங்களுக்கு கரெக்ஷன் கொடுக்குறவங்களோட டைம் பொறுத்து அவங்க கரெக்ஷன் கொடுப்பாங்க. இல்லாட்டி அந்த டைம் அவங்களுக்கும் டைம் வேணும் இல்லை, கொஞ்சம் ஃப்ரீ டைம் வேணும்ல, அதுக்காக. ஓகேயா, எல்லா டவுட்டுமே எல்லாமே உங்களுக்கு அதில் கிளியர் பண்ணும். தனித்தனியாக யாருக்கும் நீங்கள் கால் பண்ணி கேட்க வேண்டாம். நீங்கள் வந்து குரூப்பில் உங்களுக்கு ஆரி எம்ப்ராய்டரி ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் வேணாலும் அதில் நீங்கள் கேட்டுக்கலாம். ஓகே, எல்லாருமே எல்லா சீனியர் ஸ்டூடெண்ட்ஸும் சரி உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த ஒரு ஹெசிடேட்டும் பண்ண வேண்டாம். இந்த கொஷின் கேட்டால் சொல்லுவாங்களோ இல்லை சொல்ல மாட்டாங்களோ, நீங்கள் ஒரு கொஷின் கேட்குறது அது எல்லாருக்கும் யூஸ் ஆகும். ஓகே, 1000 மேலே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, அவங்க எல்லாருக்குமே வந்து யூஸ் ஆகும். சிலர் வந்து கேட்கணும்னு நினைப்பாங்க, சிலர் எப்படி கேட்குறதுன்னு நினைப்பாங்க. நீங்கள் அதுதான் நான் சொல்கிறேன், தயக்கமே வேண்டாம். நீங்கள் ஆரி ஸ்டிச்சஸ் ரிலேட்டடாக என்ன கொஷின்னாலும் அதில் நீங்கள் கேளுங்க, உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். ப்ளவுஸ் மார்க்கிங் உங்களுக்கு அதே போல் ப்ளவுஸ் மார்க்கிங்கும் சொல்லி கொடுப்போம். இதில் வந்து 1 வீக் கிளாஸ் ஸ்பெஷல் இருக்குது. ஓகே, ஸ்பெஷலாக எனக்கு 1 வீக்லேயே நான் ப்ளவுஸ் போடணும் அப்படின்னு உள்ளவங்க ஒரு 100 ருபீஸ் பே பண்ணி நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, அது வந்து தனி. இது ஃப்ரீ கிளாஸ் வந்து உங்களுக்கு எல்லா ஸ்டிச்சஸுமே ஒரு 65 ஸ்டிச்சஸ்க்கு மேலே உங்களுக்கு ஃப்ரீ தான் ஃபுல்லாகவே. நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஜரி ஒர்க்கு வேறு இடத்துல சொல்லி கொடுப்பாங்க, ஜரி ஒர்க்கு தனி, சில்க் த்ரெட்டு தனி. ஓகே, ஜரி த்ரெட்டுக்கும் சில்க் த்ரெட்டுக்கும் தனித்தனி ஸ்டிச்சஸ் போட்டு அது 2 ஸ்டிச் ஆக்குவாங்க. இங்கே எல்லாமே சேர்த்து ஜரி த்ரெட்லேயே அது எப்படி போடணும், சில்க் த்ரெட்லேயே அது எப்படி போடணுன்றதை நம்ம சொல்லி கொடுத்துருவோம். எல்லாமே நீட்டாக அழகாக உங்களுக்கு புரிகிறது போல தான் இருக்கும். ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. வீடியோ ஃபுல்லாக கேட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த டவுட்டுமே வராது. அதனால் நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு ஒரு வாட்டி ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கு அப்புறமா நீங்கள் போட்டு பார்த்து எப்படி ஸ்டிச் போடுறேன் என்ன ஏதுன்னு அதுக்கப்புறமா நீங்கள் விட்டு பாஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் ஃபஸ்ட்டே வந்து கொஞ்சம் ஒரு நிமிஷம் போனோடனே வீடியோ போனோடனே உங்களுக்கு ஸ்டிச்சு புரிஞ்சிடும். ஓகே, இதுதான் ஸ்டிச்சு. ஆனால் நான் சொல்லியிருப்பேன் உள்ள இந்த கார்னர்ஸ்லலாம் இப்படி வரணும், இந்த கார்னர்ஸில் இப்படி டர்ன் பண்ணி எடுக்கணும், அப்படியெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அந்த இதை வந்து நீங்கள் விட்டுடுவீங்க. ஓகே, அப்புறமா கரெக்ஷன் இங்கே வரும்போது நீங்கள் அங்கே நான் சொல்லியிருக்கிற அதே தான் இங்கே டவுட்டாக கேட்பீங்க. அப்படி பண்ணாதீங்க. ஃபுல்லாக ஒரு இதை கற்றுக்குறீங்க. நீங்கள் இப்போ வெளியே போவீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ் ஆகி அப்புறமா கிளம்பி போயிட்டு வர்றதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும். இதை நீங்கள் வீட்டில் இருந்தே கற்றுக்குறீங்க. அப்போ அந்த டைமில் நீங்கள் வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸி தான். மறுபடியும் மெட்டீரியல் வேணுங்கிறவங்க, மெட்டீரியல் கிட் வேணுங்கிறவங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். வேணும்னா நீங்கள் கேளுங்க, இல்லை பக்கத்தில் கிடைக்குன்னா பக்கத்தில் நீங்கள் வாங்கிக்கோங்க. ஓகே, மெட்டீரியல் எல்லா லிஸ்ட்டுமே என்னென்ன கொடுப்பேன்னுள்ளது வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ இருக்குது உங்களுக்கு, அதில் என்னென்ன திங்ஸ் வேணும்னுள்ளது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேம்மா, எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்குது. இப்போவும் இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா, ஃபஸ்ட்டு வீடியோ போட்டு அது நிறைய ரீச் ஆச்சு. ஓகே, 14Kக்கு மேலே ரீச் ஆச்சு. நிறைய பேர் ஜாயின் பண்ணாங்க. ஜாயின் பண்ணி நல்லா அவங்களோட நான் நிறைய ரிவ்யூஸ் கூட கொடுத்துருக்குறோம். ஓகே, ரிவ்யூஸ் வந்து எல்லாரோட ரிவ்யூஸும் போடல, கொஞ்சம் பேரோட ரிவ்யூஸ் அதை வந்து நான் வீடியோவாக கொடுத்துருக்குறேன். நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இந்த ஆரி எம்ப்ராய்டரி வந்து ஆரி எம்ப்ராய்டரின்னு இல்லை, எல்லாமே வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு வேலையை நம்ம செய்கிறோம். ஓகே, நம்ம ஒரு க்ரியேட்டிவிட்டி, நம்ம ஒரு டிசைனை நம்ம வந்து க்ரியேட் பண்ணுறோம், அதுதான். ஓகே, அதனால் நம்ம உருவாக்குற ஒரு பொருள் இது, நம்மளால் உருவாக்கப்படும் ஒரு சேவை. நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் சரி, அடுத்தவங்களுக்கு போட்டு கொடுத்தாலும் சரி, நம்ம செய்கிற இது ஒரு சேவை. ஓகே, ஆரி ஒர்க்குன்னு இல்லை, நீங்கள் உங்களுக்கு என்ன தொழில் பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணி அதுக்கு அப்புறமா அதில் இருந்தே நீங்கள் 1 by 1 மேலே வளர்த்துங்க. ஆரிலையும் அப்படி தான். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1000 ருபீஸ்க்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். அதுக்கு அப்புறமா நீங்கள் மேலே வளர்த்துக்கலாம்.
அதே போல் மேலே மேலே வளரலாம். நிறைய டிசைன் போட 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 ஒரு 500க்கு நீங்கள் போட்டு கொடுக்க ஆரம்பித்தாலே உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் போட ஆரம்பிக்கலாம். நிறைய பேர் கொடுக்கவும் செய்வாங்க. ஓகே, 500 ருபீஸ், 1000 ருபீஸ், நீங்கள் 20,000 50,000 வரைக்கும் டிசைன்ஸ் போடலாம். அதனால் நீங்கள் ஈஸியாக சம்பாதிக்கலாம். நீங்கள் ஒரு இடத்துல இருந்தே நீங்கள் சம்பாதிக்கலாம். பட் க்ரியேட்டிவிட்டி மட்டும் உங்களுக்கு வேணும்னா நிறைய க்ரியேட் பண்ணணும், நம்ம நிறைய பண்ணணும், அடுத்தவங்களுக்கும் நம்ம புது புது டிசைனாக நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சி பண்ணோன்னா நம்ம கண்டிப்பாக முன்னேறி வரலாம். முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. ஓகே, நமக்கு அதாவது நம்மளுக்கு கிடைக்கிற ஃப்ரீ டைமில் நம்ம பண்ணினா போதும். நம்ம வீட்டையும் பார்த்துட்டு, வீட்டில் நம்ம பிள்ளைங்களையும் பார்த்துட்டு, நம்ம வீட்டில் உள்ள ஃபேமிலியில் உள்ள எல்லாரையும் பார்த்துட்டு நம்ம பண்ணாலே நல்லா சம்பாதிக்கலாம். ஓகே, நம்ம சம்பாதிக்க ஆரம்பித்தாலே ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் உள்ளவங்களும் நமக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால் நீங்கள் இன்னையிலேருந்தே நீங்கள் தொடங்க ஆரம்பிங்க. இந்த ஒரு சின்ன முயற்சி உங்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கும். ஓகே, மற்ற பெண்களுக்கும் இது ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்கும். உங்கள் குழந்தைங்க அடுத்து சொல்லுவாங்க, என் அம்மா ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்ல மாட்டாங்க, என் அம்மா ஒரு தொழிலதிபர்னு சொல்லுவாங்க. ஒரு பெருமையாக சொல்ல நாள் வரும். ஓகே, அதனால் நீங்கள் எப்போவுமே தோண்டிடாதீங்க. கண்டிப்பாக நம்மளால் முடியும்னு சொல்லிவிட்டு நல்லா பண்ணுங்கள், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கெல்லாம் இதுக்கு தேவையில்லை. நம்ம ஸ்டிச்சை போட்டு ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஓகே, கீழே இருந்து முதுகு வலிக்க நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு அதாவது குனிஞ்சு பண்ணால் முதுகு வலிக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ சேர் டைப்லேயே நிறைய வந்துடுச்சு. ஓகே, சேர் டைப்லேயே நிறைய ஸ்டாண்ட் வந்துடுச்சு. நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வாழ்க்கையில் அடுத்தவங்கள்ட்ட நம்ம உதவிக்காக எப்போவுமே காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளே அதாவது நம்மளே சம்பாதிக்கிற அளவுக்கு ஒரு மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். ஓகே, நீங்கள் பண்ணுங்க, நீங்களும் அடுத்தவங்களுக்கு கைட் பண்ணுங்கள், ஒரு விழிப்புணர்ச்சியை நீங்கள் கொடுங்க. ஓகே, உங்களை ஃபஸ்ட்டு நம்புங்க, இன்றைக்கே நீங்கள் தொடங்குங்க. நாளைக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு தொழிலதிபராக மாறுவீங்க. நீங்கள் மட்டும் மாற மாட்டீங்க, உங்கள் கூட இருக்கிறவங்களையே நீங்கள் மாற்றுவீங்க. ஓகே, நீங்கள் தான் முதல்ல மாற்றத்துக்கான ஒரு விதையாக நீங்கள் இருப்பீங்க. ஃபஸ்ட்டு நம்ம பெண்கள் ஒரு தொழிலில் இறங்கும்போது பக்கத்தில் நிறைய என்ன சொல்கிறது தப்பாக பேசுவாங்க. ஓகே, இவ தொடங்கிட்டா, படித்தவங்க படிக்காதவங்கன்னு யாருமே இதில் இது பண்ண வேண்டாம். நம்ம படித்தாலும் நமக்குன்னு ஒரு தொழில் கண்டிப்பாக வேண்டும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம தான் அடுத்தவங்களுக்கு இருக்கணும். நம்மளை எப்போவுமே சொல்லுவாங்க, இவ்வளோ படிச்சுக்கிட்டு ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கா, போய் ஒரு ஆரி ஒர்க்கை போடுறா பாரு, ஒரு எம்ப்ராய்டரியை போடுறா பாரு, இல்லை ஒரு டெய்லரிங்கை போடுறா பாருன்ட்டு. கண்டிப்பாக இது நமக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம ஒரு ஊக்கமாக இருக்கணும். ஒரு பிஸ்னஸ் தொடங்குறதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி நம்ம ஒரு சப்போர்ட்டிவாகவும் இருக்கணும். அதே போல் நம்ம ஒரு உந்துதலாகவும் இருக்கணும். உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ்னு தனியாக ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் அதையும் பாருங்கள். உங்களுக்கு இதில் புரியலைன்னா அதுலேயும் பாருங்கள். பார்த்துட்டு வேணுங்கிறவங்க, மறுபடியும் சொல்கிறேன், வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணுங்க, இல்லாதவங்க நீங்கள் வேண்டாம். ஓகே, இப்போ வேறு யாருக்காவது யூஸ் ஆகிறவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு கைத்தொழிலை கண்டிப்பாக ஏதாவது ஒரு கைத்தொழிலை உங்கள் கனவாக நினச்சி நீங்கள் தொடங்குங்க. எல்லா துறையிலையும் நம்ம முன்னேறி வரோம். ஓகே, அதனால் நம்மளால் முடியாதுன்னு எதுவும் கிடையாது. நான் அதுவும் சொல்கிறேன், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் இதை போடலாம், உங்களோட க்ரியேட்டிவிட்டியை போடலாம், அதேபோல் இன்ஸ்டாகிராமில் போடலாம். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. இந்த ஆரி ஒர்க்கை ப்ளவுஸில் மட்டும் நம்ம போடுறது கிடையாது, சாரியில் போடுவோம், சுடிதாரில் போடுவோம். ஓகே, பாவாடை சட்டையில் போடலாம். அதே போல் ஜென்ஸுக்கும் டிஷர்ட்டில் நம்ம சின்ன சின்ன டிசைன்ஸாக நம்ம போட்டு கொடுக்கலாம். அதே போல் ஹேங்கிங்ஸ் நம்ம பண்ணலாம், பேட்ச் ஒர்க் பண்ணலாம். டெய்லர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, பேட்ச் ஒர்க் பண்ணி கொஞ்சம் சில நாளில் நம்ம ஒர்க் இல்லாத நேரம் இந்த பேட்ச் ஒர்க்கை பண்ணி வச்சுருந்தோன்னா அடுத்தது மேரேஜ் அந்த பீக் டேஸ் வரும்ல, எப்போவுமே நிறைய ப்ளவுசஸ் வரும். அந்த டைமில் இந்த பேச்சஸை வச்சு அழகாக நம்ம ஸ்டிச் பண்ணி எம்ப்ராய்டரி டிசைன்ஸை நம்ம கொண்டு வரலாம். பேச்சஸை வச்சுட்டு அங்கங்கே சின்ன சின்ன புட்டாஸ் வச்சோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஓகே, அதனால் நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு வீட்டில் ஒருத்தங்க ஒரு ஆம்பளாள் வேலைக்கு போனால் ஒரு குடும்பம் முன்னேறும். ஆனால் ஒரு பெண் தொழில் தொடங்கினா அவங்க சமூகமே முன்னேறும்.
ஓகே, அதனால் அதை நம்ம கருத்தில் வச்சுட்டு நம்மளால் எல்லாமே சாதிக்க முடியும். ஆண்களோட நம்ம நல்லாவே சாதிப்போம். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். நமக்கு இருந்தால் கண்டிப்பாக நம்ம சாதிப்போம். வேணுங்கிறவங்க, மறுபடியும் சொல்கிறேன், வேணுங்கிறவங்க நீங்கள் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி உங்களோட க்ரியேட்டிவிட்டியை கொடுங்க. ஓகே, அதே போல் வாட்ஸ்அப் குரூப் நமக்கு இருக்குது. வாட்ஸ்அப் அதாவது இங்கே போடுற ப்ளவுசஸை நமக்கு அதில் போட்டு யாருக்காவது வேணும்னாலும் நம்ம கொடுப்போம். ஓகே, அதில் யாருக்காவது ஜாயின் பண்ணி என்னோடய ப்ளவுஸையும் நீங்கள் இது மார்க்கெட்டிங் பண்ணித்தாங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். ஓகே, ஆனால் நீட்டாக பண்ணணும், எதுவுமே நீட்டாக இருக்கணும். அதே போல் ப்ளவுசஸ் ஆரி ஒர்க் பண்ணுறவங்க நீங்கள் எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து கம்மியான ரேட்டில் நல்ல குவாலிட்டியாக பண்ணி கொடுப்போம். யார் வேணாலும் இதில் போட்டிருக்க ப்ளவுசஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் போட்டால் தான். நீங்கள் எந்த டிசைன் கேட்குறீங்களோ அந்த டிசைனில் உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். வேணுங்கிறவங்க மேலே நம்ம லாஸ்ட்டில் வந்து நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். எந்த டிசைன்ஸ் வேணும்னு கேளுங்க, உங்களுக்கு போட்டு தருவோம். எல்லாமே கம்மியான ரேட்டில், நிறைய ரேட்டில் எல்லாம் போட மாட்டோம், கம்மியான ரேட்டில் போட்டு கொடுப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் தி பெஸ்ட். இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே கொடுத்துருக்குறேன், ரோஸ்_ஆரி_கிரியேஷன்ஸ். ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு ப்ளவுஸ் டிசைன்ஸ் இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வேணும்னா உங்களுக்கு அந்த மாதிரி போட்டு கொடுப்போம். எல்லாமே லோ காஸ்ட்டில். ஓகே, வாட்ஸ்அப் நம்பர் வந்து கீழே கொடுத்துருக்கேன், 9710647032க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணாலும் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்போம். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு கம்மியான ரேட்டில் நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் போட்டு உங்களுக்கு எல்லாமே பண்ணி கொடுப்போம். நீங்கள் எங்களுக்கு ஆதரவு தாங்க. நன்றி.